வணக்கம் மக்களே, அடை செய்யலாம் வாங்க. இது பேர் வந்து உரப்படைன்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் பெசலைன்னு சொல்லுவாங்க. அது செய்யலாம் வாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு கடலப்பருப்பு, ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா எல்லாம் ஈவனமாக தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றி 2 ஹவர் ஊற வைங்க. மிக்ஸி ஜாரில் அடிச்சிக்கலாங்க, அது கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், அதனால் மிக்ஸியில் 2 வாட்டியே போட்டேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, அடை மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ணும். 6 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அரை மூடி தேங்காய், மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, கலர் வர்றதுக்கு தான். தேவையான அளவு உப்பு, சீரகம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இது எண்ணெயும் ரொம்ப வலிக்காது. அதே ஒரு அரை ஹவர் விட்ருங்க, நல்லா கலக்கி விட்ருங்க. உப்பு வந்து கல் உப்பு தான் போட்டுக்கினேன், அது கரையிறதுக்கு தாங்க அந்த தண்ணி ஊற்றிக்கினேன். கடாயில் வந்து இரும்பு கடாய் வச்சுக்கோங்க, அது தாங்க நல்லா வேகும். எண்ணெய் காஞ்சிது, அப்படியே ஓரம் தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க. இது உப்பி வரும் அடை, டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடை தான் வேணும்னு சொல்லுவாங்க. திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி கூட செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.